400 கிராம் 120ங்கிறது ரொம்ப கம்மி. இதே ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்கன்னா 400 கிராம் 400 ரூபாய்க்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இது மாதிரி நிறைய ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு இது மாதிரி நாங்கள் பண்ணுறது வேல்யூ எடிஷன். இந்த வேல்யூ எடிஷன் எதுக்கு அப்படின்னா, வீட்டில் வந்து ஹோம் மேடு ப்ராடக்ட் வந்து ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு வீட்டில் அங்கங்கே அவங்கவுங்க லேடிஸ்லாம் நிறையா செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஹோம் மேடு ப்ராடக்ட் எப்படின்னா, இப்போ பீட்ரூட் மால்ட்டு அப்படின்னா நான் கொடுக்குற ரேட்டில் 30%, அதாவது வந்து நீங்கள் 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது மினிமம் 1000 ரூபீஸ் வந்து 1200 வரல, 1000 வந்து 1200 உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நாங்கள் கொடுக்குற சக்கரை வந்து நீட்டாக சளிச்சிருக்குங்க. பேக்கெட்டுக்கு பண்ணுற மாதிரி இமீடியட்டாக நீங்கள் வாங்கி ரீபேக் பண்ணுற மாதிரியும் கொடுக்குறோம். ஏரியாவில் வந்து ஒரு டெய்லி ஒரு வாரம் ஒரு 500 கிலோ என்னால் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்மகிட்ட எடுத்து நீங்கள் ரீபேக் பண்ணி உங்கள் பிராண்ட்லேயே போட்டு கூட பண்ணலாம், இல்லை நம்ம பிராண்ட்லேயும் பண்ணலாம். இது என்னென்னா ஒரு பிஸ்னஸ் மெத்தடில் சொல்கிறோம். போது உங்களுக்கு வந்து எல்லாம் நீட்டாக சளிச்சு கொடுத்துருவோம். டக்குன்னு உடனே பேக்கெட் பண்ணிக்கலாம். சார் எனக்கு 500 கிலோ வேணும், ஒரு டன் வேணும், டெய்லி ஒரு டன் வேணும்னா கூட ஏற்பாடு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலப்பட சக்கரை வருது, அது வந்து விலை கம்மியாக கொடுக்குறேன், நான் கம்மியாக கொடுக்குறேன், நீ கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா வந்து 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கெலாம் வாங்கிக்கணும். அதை போட்டு எல்லாம் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு சாப்பிட வேண்டாம். அதை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெள்ளை சக்கரைக்கே போயிடலாம். ஒரிஜினலாக செய்கிறவங்களுக்குடைய மதிப்பும் வந்து உங்களுக்கு வந்து குறையுது. ஸோ கலப்பட சர்க்கரையை வந்து தயவு செஞ்சு தவிர்த்துறது நல்லது. கலப்பட சர்க்கரையை வந்து எடுக்காத இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரேட்டு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக வெள்ளை சர்க்கரையை சேர்த்துறது, அதே மாதிரி மகாராஷ்டிரா வந்து வேறு சர்க்கரை கொண்டாந்து போடுறது, இந்த மாதிரியான நிறைய கலப்படம். ஐயா உங்கள் பேர்? ஐயா பேர் தங்கராஜுங்க. தங்கராஜ். என்ன பண்ணிட்டு நாட்டு சர்க்கரை நீங்கள்? நாட்டு சர்க்கரை எது ஒரிஜினலுங்க, எதையுமே கலப்படமெல்லாம் எதுவும் இல்லைங்க. சோடாப்பு சின்னாம்பாடு சரி, வேறு எதுவும் போடுறது இல்லைங்க. நாட்டு சர்க்கரை தானுங்க. சுத்தமாக க்ளீனாக இருக்குங்க. அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 63 வயதுங்க. 63 வருஷமாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க? 63 வயசு. 13 வயசு எப்படி? 13 வயசு இல்லை, நான் 12 வருஷத்துக்கு மேலே இருந்து இந்த கரும்பு காடு தொழிலில் ஈடுபட்டுருக்கிறேன். ஆமாம், குறைஞ்சி வச்சு இந்த 20 வருஷமாக இந்த பதம் பார்க்குற தொழிலில் ஈடுபட்டுருக்கிறேன். ஆமாம், எனக்கு 20 வருஷத்து அனுபவம் அந்த சர்க்கரையில் இருக்குது. என்ன அதுதான் நான். ஆனால் கிளினா அது மேட்டுப்பாத்து ஏரியா வயல் சர்க்கரைங்க. தோட்டத்துக்காலியெல்லாம் கொஞ்சம் கப்பாவும் மாதிரி மங்களாவும் மாதிரி சர்க்கரை குட்டு போட்டு அல்லாற மாதிரியும் மாதிரி. ஆனால் இங்கே வயல்லாம் அப்படி வராதுங்க. கரும்பு விளைச்சல் ஆகிடுச்சுன்னா நல்லா சுத்தமாக கிளீனாக வருங்க. எந்த கெமிக்கல் எல்லாம் எதுவுமே எங்கள் மேற்பாத்து ஏரியாவில் வைக்க மாட்டோமுங்க. என்ன சுத்தமாக தான் இருக்குங்க. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஹலோ, வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் போகணும். இன்றைக்கி நான் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி கிட்ட இருக்க மேட்டுப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரைகளை பார்த்து இயற்கையான முறையில் ஆர்கானிக் முறையில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையானவங்க. அதாவது நீங்கள் வந்து பணம் போகிறதா இருந்தாலும் சரி, இவங்களை நம்பிக்கையாக நீங்கள் போடலாம்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாட்டு சக்கரை மட்டும் கொடுக்கலைங்க, இந்த பீட்ரூட் மால்ட், கேரட் மால்ட், அப்புறம் வந்து பனானா மால்ட், இது மாதிரி மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 400 கிராம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட 120 கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் அதை பர்ச்சேஸ் பண்ணால் 400 500 பர்ச்சேஸ் பண்ண முடியும். அமேசான் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக எடுத்து பண்ணலாம். ஒரு 3000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னு வச்சுங்க, நீங்கள் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees 2500 வரைக்கும் சம்பாதிக்க முடியுங்க. ஸோ அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நாட்டு சக்கரை பிஸ்னஸ் பற்றி சொல்ல போகிற வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ சார். வணக்கம் சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி சின்னதாக ஒரு அறிமுகம் மக்களுக்கு. சார் என் பேர் சிவகுமாருங்க சார். சரி சார். வாலேடி சிவா கிறிஸ்டி ஃபுட்ஸ் கம்பெனியில் நாங்கள் வந்து நாட்டு சக்கரை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி ஓகே. ஓகேங்களா. இதில் வந்து வேல்யூ எடிஷன் பண்ணுறோம். வேல்யூ எடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டுன்னு வேல்யூ எடிஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நாங்களே இங்கேயே தயார் பண்ணி இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி நாம் தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். சரிங்க சார். இது ஃப்ரெஷ்ஷாக கரும்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து தோட்டத்துலேருந்து வெட்டி எடுத்து வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே ஜூஸ் பண்ணி இங்கேயே காய்ச்சி இங்கேயே சர்க்கரை எடுத்து பண்ணுறோம். இதில் எந்த கெமிக்கலும் நடுவில் ஆட் பண்ணுறதில்ல. ஆட் பண்ணுறது அதாவது 100% ஆர்கானிக்காக பண்ணி 100% ஆர்கானிக் தான். கரும்பும் ஆர்கானிக்கில் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் தயார் பண்ணுறது எல்லா மெத்தடுமே ஆர்கானிக் மெத்தடு தான். அதே மாதிரி எந்த மாதிரி கெமிக்கலோ மற்றபடி எந்த விதமான அடிஷனலாக எதுவுமே நாங்கள் சேர்த்துறது இல்லைங்க. சேர்க்கறது கிடையாது. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து உங்கள் கரண்ட் லொக்கேஷன் சொல்ல முடியுங்களா? சார் இது வந்து ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பக்கத்தில் மேட்டுப்பாளையம் சார். மேட்டுப்பாளையம். உங்ககிட்ட வந்து என்ன கேஜ் போயிட்டுருக்கு இப்போ நாட்டு சக்கரை ஒரு கிலோ? சார் இப்போ வந்து நாங்கள் 50லேருந்து 55 வரலாம் கொடுத்துட்ருக்கோம் சார். ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம், பேக்கெட்லேயும் கொடுக்குறோம், பிராண்ட்லேயும் கொடுக்குறோம். அப்புறம் வேல்யூ எடிஷன் பண்ணி கொடுக்குறதுல அதில் ரேட்டு மாறி இருக்கும் சார். நேச்சுரல் ஜாக்கரியை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஜாக்கரி பவுடராக அப்படியே கொடுத்துட்றோம். இதில் வந்து வேல்யூ எடிஷனுங்கும் போது பீட்ரூட் பவுடரு, பாதாம், நிலக்கடலை, ஏலக்காய், நாட்டு சக்கரையிலேருந்து மதிப்பு கூட்டும் மதிப்பு கூட்டி பாதாம், நிலக்கடலை, ஏலக்காய் இதெல்லாம் கலந்து பீட்ரூட் சர்க்கரையாக கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட்டுன்னு பேர். ஒரு 70% சர்க்கரை இருக்கும், 30% இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நிறையா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அதனுடைய அந்த கேரட்டு, பீட்ரூட் பவுடர் இதெல்லாம் சேர்த்துறதுனால அதனுடைய வேல்யூஷன், அதனுடைய அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே இதில் வந்து சேர்ந்துக்கும் சார். அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த கேரட்டு பாலில் கொடுக்கலாம். அதேமாரி பீட்ரூட் வந்து ஹீமோக்ளோபினுக்காக கொடுக்குறது, அதுவும் நல்லா இருக்கும். நுழையும் போதே பார்த்தேன் நிறைய கரும்பு தோட்டங்கள் நிறைய இருந்துச்சு. சரி எப்படி பாரம்பரியம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஊரில் நீங்கள்? அதாவது இது வந்து இந்த ஏரியாவில் வந்து 200 இயர்ஸாக வந்து உங்களுக்கு பாரம்பரியமாக விவசாயம் சார்ந்த வந்து நாட்டு சக்கரை தயாரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறது, அந்த நாட்டு சக்கரை எப்படி வேல்யூவாக எடுக்கிறது, கெடாமல் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த விவசாயிகளுக்கு வந்து பாரம்பரியமாக தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு இப்போ ஊத்துக்குழினா வெண்ணெய், அதே மாதிரி வந்து மணப்பாறைனா முறுக்கு, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒன்று ஃபேமஸ் இருக்குது. புவிசார் குறியீடு இருக்கிற மாதிரி இதுக்கும் வந்து நம்ம புவிசார் குறியீடே கொடுக்கலாம். கவுந்தப்பாடிக்கு ஒரு நாட்டு சக்கரை மேனுஃபேக்சரிங்கில் சிறந்த கவுந்தப்பாடி நாட்டு சக்கரை வந்து ரொம்ப ஃபேமஸாக ஒரிஜினலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புவிசாரே கொடுக்குற அளவுக்கு இதனுடைய வேல்யூஷன் இருக்குது. ஏன்னா ட்ரெடிஷ்னலாக ஒரு 200 இயர்ஸாக இது வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏரியா பக்கம்ல. அதனால் அதில் டேஸ்ட்டு உங்களுக்கு மாறாது. அதே மாதிரி கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கும். குடிசை தொழில் மாதிரி தான். பெருசாக வந்து இண்டஸ்ட்ரியல் வச்சு அது கெமிக்கல் ஆட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. சின்னதாக குடிசை தொழில் மாதிரி டெய்லி ஒரு 500 கிலோ 400 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் வேல்யூஷனாக இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த கெமிக்கல் இருக்காதுங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வெள்ளை சர்க்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரும்புல தான் வருது. ஸோ அது உடம்புக்கு எடுத்து இது உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக அவங்க சொல்ல முடியுங்களா? இப்போ வெள்ளை சக்கரை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆலையிலேருந்து இது மாதிரி கரும்பு வெட்டிட்டு போய் பெரிய பெரிய சக்கரை மில்லில் போட்டு தயார் பண்ணுறதா வெள்ளை சக்கரைன்னு உங்களுக்கு தெரியும். பட் அதனுடைய ப்ராசஸிங் மெத்தேடு வேறு. அதில் வந்து நிறையா வந்து கெமிக்கல் ப்ராசஸிங் பண்ணால் தான் அதனுடைய நேச்சுரலிட்டியில் ப்ரௌனிஸாக இருக்கிறதா ஒயிட்டாக ஆகும். ஓகேங்களா. ஸோ அது வந்து அந்த கெமிக்கல் ப்ராசஸிங் நடக்கிறதுனால அது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நிறைய சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதனுடைய எஃபெக்டெல்லாம் என்ன, ஹெல்த் எஃபெக்டெல்லாம் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நீங்கள் நேச்சுரலாக பார்த்துக்கலாம். எப்படி கரும்பு காய்ச்சுறாங்க, எப்படி கரும்பு ஜூஸ் பண்ணுறாங்க, காய்ச்சுறாங்க, எப்படி வந்து தயார் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சோடா சேர்த்துவாங்க, சுண்ணாம்பு சேர்த்துவாங்க, அடுத்தது வந்து எண்ணெய் சேர்த்துவாங்க. சோடாப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த அழுக்கு எடுக்கிறதுக்கு, சர்க்கரை நல்லா நல்லா விரசலாக வாரதுக்கு இதுக்கு சோடாப்பு. சுண்ணாம்பு அதே மாதிரி நல்லா சர்க்கரை வந்து பளபளன்னு விரசலாக இருக்கணும், கட்டி விழுகக்கூடாது, அதனுடைய டேஸ்ட் வந்து குறையக்கூடாது அப்படிங்கிறது சுண்ணாம்பு. சுண்ணாம்புங்கிறது கால்சியம் கார்பனேட் தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு அதாவது வந்து வெத்தலை வாக்கில் போட்ட சுண்ணாம்பு தான். அந்த சுண்ணாம்பு தான் சேர்த்துவாங்க. அதே மாதிரி சோடாப்புங்கிறது நம்ம இட்லிக்கு போட்ட சோடாப்பு தான். மற்றபடி நல்ல பாதிப்பு அதெல்லாம் அதிகமில்லை பாதிப்பில்லை. அதெல்லாம் கம்ப்ளீட் அது ரெண்டும் சேர்த்துனா தான் சர்க்கரையாக ஆகும், இல்லைன்னா ஆகாது, சர்க்கரையாக ஆகாது. ரெண்டாவது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துவாங்க. இவ்வளோ தான்.
ஸோ இதுக்கு மேலே எந்த விதமான கெமிக்கலும் ஆடிங் கிடையாது. வெள்ளை சர்க்கரை இப்போ இதில் என்னென்னா நிறையா பக்கம் என்ன நடக்குன்னா கலப்படம் போடுறாங்க. ரேட்டு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக வெள்ளை சர்க்கரையை சேர்த்துறது, அதே மாதிரி மகாராஷ்டிரா வந்து வேறு சர்க்கரையை கொண்டாந்து போடுறது, இந்த மாதிரியான நிறைய கலப்படம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி கலப்படம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய நேச்சுராலிட்டி போயிடும். மக்களுடைய இயற்கையாகவே இங்கே வந்து செய்யக்கூடிய விவசாய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாரம்பரியமான தொழிலை வந்து இந்த மாதிரி நிறையா மிக்சிங்கு கலப்படம்லாம் போட்டு அவங்களுடைய தொழில் அவங்களுடைய தொழில் பாதிப்பை ஏற்படுத்துது. அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்படி ஒரிஜினலாக செய்கிறவங்களுடைய மதிப்பும் வந்து உங்களுக்கு வந்து குறையுது. ஸோ கலப்பட சர்க்கரையை வந்து தயவு செஞ்சு தவிர்த்துறது நல்லது. கலப்பட சர்க்கரையை வந்து எடுக்காத இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்போ தான் இந்த மாதிரி பாரம்பரியமான தொழிலில் வளரும் வாழும். இதை வந்து நீங்கள் மக்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சு ஒரிஜினலாக எங்கே கிடைக்குது, ஒரிஜினலான நாட்டு சர்க்கரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சு சாப்பிடணும். அப்போ தான் இந்த பாரம்பரியமான தொழில் காப்பாற்றப்படும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிறவங்களாம் கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு அவங்களுக்கு. ஸோ 60 வயசு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 60 வருஷமாகவே இதே ஃபீல்டில் தான் இருக்காங்க. அதனால் அந்த நேச்சுராலிட்டி அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுடைய வாழ்வாதாரம் மறுபடியும் கண்டினியூவாக இதே மாதிரி இருக்கணும்னா நம்ம வந்து ஒரிஜினலான இந்த மாதிரி சர்க்கரையை நம்ம வந்து ரெகுலராக பயன்படுத்தணும். கலப்பட சர்க்கரை வருது, அது வந்து விலை கம்மியாக கொடுக்குறேன், நான் கம்மியாக கொடுக்குறேன், நீ கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா வந்து 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கெல்லாம் வாங்கி கொண்டாந்து போட்டு எல்லாம் நிறைய கலப்படம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு சாப்பிட வேண்டாம். அதை சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெள்ளை சர்க்கரைக்கே போயிடலாம். நீங்கள் இப்போ வந்து மகாராஷ்டிராலேருந்து பார்த்தீங்கன்னா கொண்டு நிறையா கெமிக்கல் மிக்ஸ் பண்ண சர்க்கரை நான் கலப்படம் பண்ண சொன்னாங்க. அது எந்த மாதிரி சர்க்கரை அது? சார் அது மகாராஷ்டிரா சர்க்கரைங்கிறது கெமிக்கல் மிக்சிங்னு சொல்ல முடியாதுங்க. பட் ரேட்டு வைஸ் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக கொண்டாடுறாங்க, அவ்வளோதான். ரேட் வைஸ் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அங்கேருந்து கொண்டாடுறாங்க. அப்படி இங்கே கொண்டாந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான விவசாயம் சார்ந்த இந்த சர்க்கரை தொழில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஓகேங்களா? இப்போ எங்கேயாவது விலை கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டாந்து அதே பொருள் தான், ஈக்குவலான பொருள் தான் சொல்லி இங்கே கலக்கும்போது நம்மளுடைய பாரம்பரியமான தமிழருக்குரிய பாரம்பரியமான ஒரு விவசாயத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய சர்க்கரையுடைய மதிப்பு குறையுது ஆச்சுங்களா. இப்போ அந்த சர்க்கரையை நான் குறை சொல்ல விரும்பல, அந்த சர்க்கரையிலேயே உங்களுக்கு இருக்குது. பட் என்னென்னா அது ரேட்டு கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அது அதாவது நேச்சுரலாக கரும்புலேருந்து சர்க்கரை எடுத்து அப்படியே கொடுக்குறது எப்படி இருக்குது, அங்கே வாங்கி இதை கலந்து இதை வாங்கி அதில் கலந்து கொடுக்கும்போது அதனுடைய நேச்சுராலிட்டி போயிடும். ஓகேங்களா? நான் அதை குறை சொல்ல வரல, அதோடைய நேச்சுராலிட்டி நம்மளுடைய நேச்சுராலிட்டி போயிடும். நேச்சுராலிட்டி போயிடுச்சுன்னா என்னென்னா எது ஒரிஜினல் எது, இப்போ ஜெர்சி மாடு மாதிரி தான், நாட்டு மாடு மாதிரி தான். நாட்டு மாடுங்கிறது நேச்சுராலிட்டியாக இருக்கும், ஜெர்சி மாடுங்கிறது எல்லாம் கலப்படமாக இருக்குது. எந்த மாடு எப்படி கலந்ததுன்னு தெரியாது. அதனுடைய பால் வேறு மாதிரி இருக்கும், இதனுடைய பால் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் கலப்படம் போட்ட சர்க்கரையினுடைய தராதரம் மருத்துவ குணம் எல்லாம் மாறி இருக்கும். இந்த நேச்சுரலாக தயார் பண்ணுற சர்க்கரையினுடைய மருத்துவ குணம் தராதரம் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். நாட்டு சர்க்கரையில் நிறைய இந்த கலப்படம் வருதுன்னு சொல்கிறாங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கருப்பாக இருந்தால் எப்படி, சர்க்கரையில் வந்து சிகப்பாக இருந்தால் எப்படி, வெள்ளையாக இருந்தால் எப்படி, அதை பற்றி சொல்ல முடியுங்களா? அதாவதுங்க இது நான் கலர் வந்து எப்படி சொல்கிறதுனா தோட்டத்துக்கு தோட்டம் மாறுங்க. இப்போ நான் இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா ஆற்று நீர்ப்பாசனம், வாய்க்கால் நீர்ப்பாசனம் அதிகங்க, கிணற்று நீர்ப்பாசனம் அதிகங்க. இப்போ வந்து ஒரு தோட்டத்துக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் நல்ல கலராக வருங்க, ஒரு தோட்டத்தில் கரும்பு வந்து கலர் கம்மியாக வரும். ஆக வந்து அதனுடைய நேச்சுராலிட்டி ஒரு தோட்டத்துக்கு அதனுடைய மண் தண்ணி தரம் இதுக்கு தகுந்த மாதிரி கலர் லைட்டாக மாறிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரே ஈவனான கலர் கொடுத்தா இப்போ ப்ரௌனு நல்லா டார்க் ப்ரௌனு இதெல்லாம் நேச்சுரலான சர்க்கரை, ரோஸ் கலரில் இருக்குது அதெல்லாம் வந்து கெமிக்கல் கலந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் கலர் வேணும்னா சில இடத்துல வந்து கருப்பு கலருக்கு கெமிக்கலும் சேர்த்துவாங்க, கலர் வேண்டான்னா கெமிக்கல் சேர்த்தாதான் எடுப்பாங்க. சில அதனால் வந்துங்க அந்த கலர் வந்து நமக்கு பெருசாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது, தனியாக பிரித்து எடுக்க முடியாது. பட் இந்த ஏரியா கவுந்தப்பாடியில் வந்து ட்ரெடிஷ்னலாக தயார் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நேச்சுரலான கலர் வந்து அப்படியே தான் வரும், ப்ரௌனாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் செங்கூர் கலரில் இருக்கும். சொன்னீங்க செங்கூர் கலர்னால் கனகாம்பர கலர் அப்படிம்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கெமிக்கலும் வைக்கல, பட் இதனுடைய கலர் இதுதான். ஆனால் இதில் வந்து என்னென்னா இதில் கலராக தெரியுது அதனால் கெமிக்கல் போட்டிருக்காங்க அப்படிங்கிற நீங்கள் ஒரு இது பயன்படுத்த வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாட்டு சர்க்கரை நீங்கள் பல்க் குவான்டிட்டியாக கொடுக்குறீங்க, மொத்தமாக 50 கிலோ 100 கிலோ அப்படின்னு கொடுப்பீங்க. அதெல்லாம் பேக்கெட் பண்ணி இந்த கேரட் மால்ட்டு பீட்ரூட் மால்ட்டு பண்ணிட்டுருக்கீங்க, அது எப்படி கொடுப்பீங்க? அது சர்க்கரையை பொறுத்தவரைங்க நமக்கு டெய்லி 1 டன் கேட்டிங்கனால கொடுக்கலாம் ஆச்சுங்களா. எக்ஸ்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி வேணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் கொடுக்குற சர்க்கரை வந்து நீட்டாக சளிச்சிருக்குங்க, பேக்கெட்டுக்கு பண்ணுற மாதிரி இமீடியட்டாக நீங்கள் வாங்கி ரீபேக் பண்ணுற மாதிரியும் கொடுக்கலாம். ரீபேக்னா சார் நான் எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு டெய்லி வாரம் ஒரு 500 கிலோ என்னால் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்மகிட்ட எடுத்து நீங்கள் ரீபேக் பண்ணி உங்கள் பிராண்ட்லேயே போட்டு கூட பண்ணலாம், இல்லை நம்ம பிராண்ட்லேயும் பண்ணலாம். இது என்னன்னா ஒரு பிஸ்னஸ் மெத்தடில் சொல்கிறேன்.
அதே மாதிரி நான் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் நீட்டாக சளிச்சு கொடுத்துருவோம். டக்குன்னு உடனே பேக்கெட் பண்ணிக்கலாம். சார் எனக்கு 500 கிலோ வேணும், 1 டன் வேணும், டெய்லி 1 டன் வேணும்னா கூட ஏற்பாடு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு இது மாதிரி நாங்கள் பண்ணுறது வேல்யூ எடிஷன். இந்த வேல்யூ எடிஷன் எதுக்கு அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து ஹோம் மேடு ப்ராடக்ட் வந்து ஒரு 10 ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு வீட்டில் அங்கங்கே அவங்கவுங்க லேடிஸ்லாம் நிறையா செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த ஹோம் மேடு ப்ராடக்ட் எப்படின்னா, இப்போ பீட்ரூட் மால்ட்டு அப்படின்னா நான் கொடுக்குற ரேட்டில் 30%, அதாவது வந்து நீங்கள் 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது மினிமம் 1000 ரூபீஸ் வந்து 1200 வரல, 1000 தான் 1200 உங்களுக்கு லாபம் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது வந்து 3000 ரூபாய்க்கு பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு, அப்புறம் வந்து பனானா மால்ட்டு, நேந்திரன் பழத்தை வச்சு நாங்கள் தயார் பண்ணுறோம். நேந்திரன் பழம் அது குழந்தைங்களுக்கு நல்லது, பெஸ்ட்டு. அது பனானா மால்ட்டு, ஹெர்பல் ஜாக்ரி பவுடரு, ஸ்பைசி ஜாகரி பவுடரு, இது மாதிரிலாம் பண்ணுறோம் ஒரு 4-5 ப்ராடக்ட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 3000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணும்போது 1200, அதாவது 1200 வரல உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. லாபம் கிடைக்கும். 3000 ரூபாய்க்கு 1200 ரூபாங்கிறது நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ ஒரு பாக்கெட் எவ்வளோ கொடுக்குறீங்க? 400 கிராம் பாக்கெட். 400 கிராம் பாக்கெட்டை வந்து நான் வந்து 120 வரல கொடுத்துட்ருக்குறேங்க. கடையில் சேல் பண்ணுறது, கடையில் வந்து 220 வரல எம்ஆர்பி போட்டிருக்கோம். 400 கிராம் 120ங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு 400 கிராம்ங்கிறது 120 ரூபா. இதே ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்கன்னா 400 கிராம் 400 ரூபாய்க்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இது மாதிரி நிறைய ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளது வந்து பண்ணலாம். அதே நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுக்கும்போது நான் ரிடக்ஷன் பண்ணி தருவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சுங்களா? அப்போ வந்து உங்களுக்கு இது என்னென்னா, இந்த ஜாகரி ரிலேட்டடாக நீங்கள் வந்து சத்து மாவு செய்கிறேன், நான் தேன் விற்கிறேன், நெய் விற்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த மால்ட் ஐட்டம் நீங்கள் வந்து வீட்டில் செய்கிறத விட நம்மகிட்ட வாங்கி பண்ணிங்கன்னா யூனிக்காக இருக்கும், ஈவனான டேஸ்ட் இருக்கும், ஈவனான கலர் இருக்கும், இது மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். வீட்டில் வந்து மால்ட் ஐட்டம் செஞ்சு மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஒரு 10 கிலோ, 5 கிலோ, 4 கிலோ இப்படி எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட வந்து ஒரு டைம் ப்ரொடக்ஷன் பண்ணால் 100 கிலோ ப்ரொடக்ஷன் ஆகும். 100 கிலோ ப்ரொடக்ஷன் ஆகும்போது ஒரே ஈவனான டேஸ்ட் இருக்கும், ஈவனான கலர் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மகிட்ட வாங்கி நீங்கள் உங்கள் பிராண்டில் போட்டு மார்க்கெட் பண்ணிக்கலாம். அதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆர்டர் ரெடி பண்ணுறது வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப்பில் நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கலாம், டைரெக்டாக ஃபோன் காலில் பேசி பண்ணிக்கலாம். டெலிவரி வந்து நாட்டு சர்க்கரையை பொறுத்தவரை சேம் டே டெலிவரிங்க. இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்றைக்கே புக் பண்ணி விட்ருவோம். பீட்ரூட் மால்ட்டு, கேரட் மால்ட்டு, பனானா மால்ட்டு, ஸ்பைசி ஜாகரி இதெல்லாம் 4 ஐட்டம் பார்த்தீங்கன்னா 2 to 3 days ஆகும். ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் வந்து நாங்கள் 2 பே போட்டு அனுப்பிச்சுடுவோம். சில இடத்துல வந்து நாங்களே பே பண்ணி அனுப்பிச்சுடுவோம். அது அவங்களுடைய கேட்குறத பொறுத்து அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டில் எப்படி அவங்க பண்ணுறோமா நீங்கள் பண்ணுவீங்களா? நான் டிரான்ஸ்போர்ட்டு நாங்களே பண்ணிக்குவோம். இல்லைன்னா சில இடத்துல வந்து நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். குவான்டிட்டி பொறுத்து எடுக்கிறத பொறுத்து நாங்கள் பண்ணி தரோம். ஆஃபர் நான் என்ன செய்யறேன்னா, டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக பண்ணுவீங்களா இல்லை அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும்? அதாவது மால்ட் ஐட்டத்துக்குலாம் ஃப்ரீயாக பண்ணிக்கலாங்கண்ணா. இந்த நாட்டு சர்க்கரைக்கு மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பே பண்ணணும். நாட்டுக்கு சர்க்கரையை பொறுத்தவரை மினிமம் வந்து 100 kg நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுங்க. இது வந்து மினிமம் வந்து 5லேருந்து 12 கிலோ வருவேன் ஆர்டர் கொடுக்கலாம் மால்ட் ஐட்டத்துக்கு. மால்ட் ஐட்டத்துக்கு 400 கிராம் பாக்கெட் மட்டும் தான். 400 கிராம் பாக்கெட் இருக்குங்க. நீங்கள் வந்து ரீபேக் பண்ணுறப்ப தான் நீங்களே எடுத்து ரீபேக் பண்ணிக்கங்க. நீங்கள் அவங்க பிராண்டில் பண்ணிக்கிறப்ப இருந்தாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நாங்கள் கொடுக்குறோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு ஜிஎஸ்டியில் எதுவும் டேக்ஸ் எல்லாம் கொண்டு அதுவும் இல்லை, அதிகமாக இது இல்லைங்க. நார்மலாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த நாட்டு சக்கரை தேவைப்படுற மறக்காமல் சிவகுமார் சார் கால் பண்ணுங்கள். அண்ட் சக்கரை மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து கேரட் மால்ட், பீட்ரூட் மால்ட், அப்புறம் வந்து பனானா மால்ட் எல்லாம் பண்ணுறாங்க, மதிப்பு கூட்டும் பொருளாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ரீதியாக கொடுக்குறாங்க. 3000 இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எடுத்து பண்ணலாம். எல்லாத்துக்கும் மறக்காமல் சார் கால் பண்ணி போய் உங்கள் பிஸ்னஸ் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுடைய வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் நண்பன். பாய் ஃப்ரம் இம்ரான். பாய். நன்றி, வணக்கம்.